and I will soar with you. Your spirit sees me high by the power of your love. Jesus, we glorify your name, Father Lord God. We magnify your name, Father God. You are the one worthy to be praised, Father. We lift your name on high, Father Lord. We come to thy presence to lift your name and glorify your name alone. Jesus, hallelujah. நல்லவரே விழுத்துகிறோம். ஆவியானவரே அசைவானவரப்பா, பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கள். உம்முடைய ஆளுகை முழுவதுமாக எங்களிடத்திலே காணப்படுவதா ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் முழுவதுமாக எங்களிடத்தை ஆளுகை செய்யட்டும். நீங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தின் நிறைவுக்குள்ள முழுவதுமாக நீ மறைத்துக் கொள்வீராக. தேவனுடைய ஆளுகை நிறைவாக எங்களிடத்தை மூழ்கி செய்யட்டும். ஆண்டவரே, அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ற ஜனங்களை வழிநடத்தின தேவன் நல்ல மாலைகள் பரிசுத்த ஆராதனை அப்பா அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் கூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசிரியம் கூடாரத்தில் அடைந்த மகிமையின் மேகம் ஆண்டவரே இந்த மாலைகளில் இறங்கி எங்களை ஆளுகை செய்வதாகப்பா. ஆண்டவரே கிருபையாய் நடத்துவீராக. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின்
தேவனாகிய கர்த்தாவே, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவரே, கிருபை விளக்கம் உள்ளவரே, தாசுதிக்கப்பட்ட மாறிவேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை மட்டுமாய் கர்த்தர்களை கண்ணின்மணி போல ஆண்டவரை ஒரு வாரம் முழுவதும் பாதுகாத்து தாசுதிக்கப்பட்டதான மாலைகளில் தேவஸ்தலத்தில் கூடிமை துதிக்க ஆராதிக்க ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள பிரசன்னத்துக்குள்ள அதனை மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு நம்மை துதித்து பாடி நாமத்தை மகிமைப்படுத்தும் பிரசனத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு இடத்தில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அசதிகள், எங்கள் சோர்வுகள், எங்கள் பலவீனங்களை முற்றிலுமாய் ஆண்டவரை கலைந்து கொண்டு பலத்தோடு ஆண்டவரே நாமத்தை பரிசுத்த அலங்காரத்துடனே கொண்டு தொழுது கொள்ளத்தக்கதான கிருபைகளை இந்த மாலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தந்தர வேண்டும் என்று சொல்லி இப்படி கருத்துல எங்கள் முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் முழுதுமாய் இந்த ஆராதனை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாம் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமும் மிகரும்படியாக ஆண்டவரே, நீர் ஒருவரே பெருகுவதாக ஆண்டவரை பாடி துதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாகப்பா. மற்ற எல்லா பகுதியிலும் கர்த்தரை கரப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற அறிவில் நாங்கள் இன்னும் வளர்த்துக்கதான கிருபைகளை கர்த்தர் தந்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தாவே, கர்த்தருடைய பரிபூர்ண பிரசன்னம் நிறைவாக இடத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாகப்பா. உன்னதமானுடைய மறைவுக்குள்ள முழுமாய் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக இருக்கப்பட்ட ஜனங்களுக்கு கூடி சேர்க்க ஜெபிக்கிறோம். ஒருமித்து கர்த்தர் நாமத்தை துதித்து பாடி ஆராதிக்க கர்த்தர் எல்லா மாதவிகளை கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி வேண்டும் என்று சொல்லி இந்த கர்த்தர்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். தாவே, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்கிறாங்க. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. பாடலை பாடி கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். போற்றி துதிப்போம் என் தேவனே. புதிய இதயமுடனே நேற்று மீண்டும் என்று மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எங்கள் பாடலை நாம் போற்றி துதித்து பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே.
தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனே வானுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவனே வானுக்கே மகிமை. துதியும் கன மகிமை எல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கே. ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கே. துதிக்கும் கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிற இயேசு ஒருவருக்கே. மகிமைக்கும் கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிற இயேசு ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் துதியும் புகழும் சதா காலங்களிலும் ஒருவருக்கே உண்டாவதாக. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் உள்ளவரும், மகிமையை கண்டிராத ஒரு காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஏழு பொன்முத்துகளுக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, சபையின் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். சத்தமாய் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும்
நாமப்பட்டு மகிமைப்படுவதாக. துதிக்கு மத்தியில வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற வேலையிலிருந்து சில நிமிடங்கள் கூடாமலே பாடி துதித்து ஆராதிக்கிறோம். பரிசுத்தாவின் ஆலயத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் மகிமைப்படும்படியாக உன்னதமான வழியில் உயர்வான இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீ அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவேன். அவர் என்னை தம்முடைய சிறகுகளாலே மூடுவார். Hallelujah. I take a shelter under his wings. He will cover me with his feathers. கர்த்தருடைய ஆவியில் அப்படி நல்ல வேளையில் நல்ல கரையதடி உச்சமாய் பாடி நம்ம நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். Hallelujah. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
பிரியமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் கிரியை செய்கிறவர். நீகமா சந்தலகமா உரமா பாபா நல்ல வாய்ப்புகளை புரியமானா யார் ஆராதிக்க சொல்ல நீங்கள் ஆராதிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நாம் அவரை ஆராதிப்போமாக. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு, பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதபடிக்கு நல்ல வாய்களுக்கு சத்தமாய் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை உள்ளவர், அவர் ஆசீர்வாதம் தேவன், அவர் நமக்கு வாசம் தேவன், 10,000 பேர்களை சிறந்தவர். அவர் பிரியமே நமக்கே நினைக்கிறவர். காட்டு மதங்களுக்கு சிறுமரங்களை பிடிபட்டதோ அப்படியே குமாரத்துவதற்குள்ளே ஈஸ்வரன் இருக்கிறார். அவர் கிருபை என்று அவர் நம்மை நடத்துகிறார். அவரை நடத்துகிறார். உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு காலங்களில் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என் உள்ளத்தில் அவர் எல்லாவற்றையும் உணர்த்து. ஊரில் குடிகிறவர்கள் எல்லாரும் கம்பீரமாய் ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் பாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஒவ்வொரு சந்ததிகளாக பணிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு மேய்ச்சலின் ஜனங்கள், நாம் ஒரு ஆடுவமாய் இருக்கிறார். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ஆனந்த பரிவைத்து கர்த்தர் நாமத்தை கொடுத்துள்ளதே, சேனைகளின் கர்த்தாவே நாமத்தை கொடுத்துள்ளதே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாமத்தை கொடுத்துள்ளதே. அவரே கால்களை பலப்படுத்தி என் கால்களை மான்கால்களை போல பலப்படுகிறார். கர்த்தர் உயர் ஸ்தலத்தில் நிற்கப்படுகிறார். கர்த்தரை நடத்துகிறார். கர்த்தரை நடத்துகிறார். அவர் என்னை நடத்துகிறார். அவருடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுற ஆசாரியர்கள், ஆண்டவரே மோசேயும் ஆரோனும் உம்மை பற்றி கூப்பிடுறவரை சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவரை ஆராதித்தார்கள். அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டறினார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வார். நம்முடைய ஆராதனை அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு ஹalleluya ரேமா ஷகரா ஹalleluya நடத்துகிறவரே உயர்த்துகிறோம். தேவ சமூகம் அப்படியே நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆவியை நம்ம எல்லாரும்
பார்த்துட்டோம்ப்பா. நம்பி நம்ம எல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டோம். நம்பினவர்களா எங்களுக்கு தூரமா போயிட்டோம். சிறுவயது முதல் தொடங்கி நீரே நம்பிக்கையா இருக்கிறீர். என் தாயின் பாரி உங்களுக்கு நீரே தேவனாய் என்னைக்கும் இருக்கிறீர். என்னை ஆதரிக்கிறீர், என்னை அரவணைக்கிறீர். ஒவ்வொரு நாளும் என் தோள்களிலே சுமந்து கொள்கிறீர். எத்தனை பேர் உணர்வீங்க? அவர் என்னை ஆதரிக்கிறார், என்னை அரவணைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய தோள்களில் என்னை தூக்கி சுமக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை அரவணைப்பது போல அரவணைத்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை சுமந்து கொண்டே வருகிறார். கர்த்தர் கொண்டே வருகிறார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும்
நம்புவேன் என் இயேசு. மலைகள் விலகி போனாலும் பகுதிகள் நிலைப்பெயர்ந்தாலும் நான் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்மளுக்கு பூமிகளை பிரித்தறிந்தார். இந்த பூமியில நாம் நம்புவதற்கு யாரும் இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு தாய் இல்லை என்றாலும், என்னை அரவணைத்து தூக்கி சுமப்பதற்கு தகப்பன் இல்லை என்று சொன்னாலும், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு தாய் உண்டு. என்னை நேசிக்க, என்னை அரவணைக்க, என்னை வழி நடத்த ஒருவர் இருக்கிறார். என்னை வழி நடத்த ஒருவர் இருக்கிறார். என் நம்பிக்கை நான் எழுத மீது வைக்க மாட்டேன். என் நம்பிக்கை இயேசு மீது மட்டும்தான் வைக்கிறேன். இயேசு மட்டும்தான் என் நம்பிக்கை. அவர் மட்டும்தான் நம்பிக்கையாக இருக்கிறார். அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை காரணங்கள் வாய்த்திருந்து சொல்ல முடியும். ஆண்டவரே நம்பிக்கை, அவரே நம்பிக்கையா இருக்கிறார். அவரே நம்பிக்கையா இருக்கிறார். என் பலவீனத்துல, என் சோர்விடத்துல, என் கஷ்டத்துல, என் நஷ்டத்துல, என் பாடுகளில, என் பிரச்சனைகளில, என் தோல்விகளில, என் அவமானங்களில, என் நிந்தனைகளில, எல்லாவற்றிலேயும் நான் அவரை நம்பி இருக்கிறேன். நான் அவரை நம்பி இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. அவரை நம்பி இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. அவரை வலது வாசலில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. உன் பலவீனத்தில் அவரே ஒரு நம்பிக்கை, உன் சோதனையில் அவரே ஒரு நம்பிக்கை, உன் நிந்தைகளில் அவரே ஒரு நம்பிக்கை, அவமானத்தில் அவரே ஒரு நம்பிக்கை, நீ தாழ்ந்து போவதற்கு அவரே ஒரு நம்பிக்கை. அவர் என்னை கால்களை உறுதிப்படுத்தி என்னை கண்மலை மேலே நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
கர்த்தருடைய ஆளுகை செய்யுங்க. ஒரு ஆளுகை செய்யுங்க. பரிசுத்தாவின் ஆளுகை அப்படியே உங்கள் இதயத்தில் நடக்கிறத சில இருதயங்களில் கர்த்தருடைய ஆவியான ஆளுகை செய்யுங்க. அப்படி உங்கள் இதயத்தை திறந்து அவனுடைய விட்டு கொடுத்தாரா இருதயத்தை திறந்து அப்படியே சொல்லுங்க. அன்னாருடைய வாயை போல வாய் அசையட்டும், இருதயத்தை நோக்கி கூப்பிடட்டும். இந்த இடத்தில் அவருடைய செவிகளும் இருதயம் திறந்தவைகளாக இருக்கு. அவர் உன்னை காண்கிறார். நீ போகிற பாதை எல்லாம் யோபு சொன்னது போல நான் போகிற பாதை அவர் அறிவார். நான் போகிற வழிகள் எல்லாம் அவர் அறிவார். நான் போகிற சூழல் எல்லாம் அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் ஒரு நாள் சுத்த பொன்னால் உலகமே. ஆனாலும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கிறேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கிறேன். எனக்கு தெரியும் என் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தடவைப்படாது. அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் ஆவியான வார்த்தை பேச சொல்றேன். அவருடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பலவீனத்தில் ஒரு பலத்தை, என் சுகவீனத்தில் ஒரு சுகத்தை, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை, என் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, என் குடும்பத்தில் நல்ல ஒரு பலனை எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. என் சரீரத்தில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. என் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அதில் அவர் வாசம் பண்ணுகிறார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் போகிற பாதையை என் தேவன் அறிவார். நான் போகிற வழியெல்லாம் கர்த்தர் அறிவார். என்னை முன்பக்கமும் பின்பக்கமும் வலதுபுறம் இடதுபுறம் நெருக்கி என்னை ஒவ்வொரு நாளும் ஏவி கொண்டிருக்கிறார். நான் கடினமான பாதையெல்லாம் நடந்து போறேன். நான் கஷ்டமான சூழ்நிலை நடந்து போறேன். இன்னும் நான் வனாந்தரத்தில் நடந்துட்டே இருக்கிறேன். கலங்காதே, செய்யாதே. நீ போகிற பாதையை கர்த்தர் அறிவார். நீ போகிற பாதையை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும், கற்பலைகளை நீ கற்பாறைகளை நீரூற்றுகளாகவும் மாற்றுவார். வல்லமையுள்ள தேவன் வனாந்தரத்தை கர்த்தர் தண்ணீர் பழமா மாற்றுவார்.
தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்துள்ளானது என்கிற வசனத்தை ஏற்றும்படி நீங்கள் சரிகளை பரிசுத்தமாய் எல்லா ஆராதனைகளை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, பரிசுத்த பலி நீங்கள் விளக்கட்டும். இந்த ஆராதனை நீங்களோடு கூட அசைவானே நன்றியப்பா, நீங்களோடு கூட பேசி இருக்கிறீர்களே. நீங்கள் செய்ய வைத்தது ஒன்று என் வாழ்க்கையில் தலைவிடாது. நான் போகிற பாதைகள் எல்லாம் கத்தர் அறிவார். என் பாதைகள் எல்லாம் அவர் அறிவார். ஒரு நாள் கத்தரை சுத்த பொண்ணாக மாற்றுவார். அவன் அப்படி செய்கிறது வரையிலும் கருத்தின் கீழே இருக்க கத்தரை கேட்கிறீர்களாக. தகப்பனை ஆராதனை கருத்தில் கொடுக்கிறேன். துதியும் கனமையும் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வாங்க. உன்னதமான மறைவு சார்ந்தவர்கள் மூலமாய் மூடிக்கொள்ள கத்தர்கள் செய்கிறார்கள். ஆற்றுவது அவனை மீதுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் கத்துடைய மகாபரிதான பிரசுரம் நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரை கிருபைகளுக்குள்ள மொழி வைத்துக் கொள்ளுங்கள். துதிக நமையும் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.